வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க, நாம நம்ம பிரியமானவங்களுக்கு கொடுக்கற பரிசு அப்படியே ஒரே மாதிரி இல்லாம நாளாக நாளாக வளர்ந்துகிட்டே போனா எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும்ல? பணத்தையோ பொருளையோ பரிசா கொடுக்கறத விட்டுட்டு ஒருத்தரோட எதிர்காலத்துக்கே ஒரு முதலீடா ஒரு பரிசை கொடுக்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரி, நாம இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கிஃப்ட் கார்டை முழுசா புரிஞ்சுக்க என்னென்ன விஷயங்களை எல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல இது ஏன் ஒரு புதுமையான பரிசுன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இது எப்படி வேலை செய்யுது, இதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன, அடுத்து ரொம்ப முக்கியமா இதுக்கு வரி ஏதாவது கட்டணுமா, கடைசியா இதோட பெரிய நோக்கம் என்னன்னு எல்லாத்தையும் ஒண்ணு விடாம பார்க்க போறோம். ஓகே, முதல்ல இது ஏன் ஒரு ஸ்மார்ட்டான ஒரு புதுமையான பரிசுன்னு பார்க்கலாம். இது சும்மா பணத்தை ஒருத்தர் கையில கொடுத்துட்டு வர மாதிரி இல்ல. இது அவங்களுக்காக ஒரு சொத்தை உருவாக்கி கொடுக்கிற ஒரு முதல் படி மாதிரி. சும்மா யோசிச்சு பாருங்களேன், கல்யாணத்துக்கோ பிறந்த நாளுக்கோ நீங்க ஒரு 1000 ரூபாய் பரிசா கொடுக்குறீங்க. அது சில வருஷங்கள் கழிச்சு 1500 ரூபாயாவோ இல்ல 2000 ரூபாயாவோ வளர்ந்தா அந்த பரிசோட உண்மையான மதிப்பு எவ்வளோ பெருசு. சும்மா கொடுக்குற பணத்தை அன்னைக்கே செலவு பண்ணிட வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த மாதிரி ஒரு முதலீட்டு பரிசு அவங்க எதிர்காலத்துக்கு உதவிட ஒரு சின்ன விதையா இருக்கும் இல்லையா? சரி, இதெல்லாம் கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இதோட ப்ராசஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்குமோ, தலை சுத்துமோன்னு நினைக்கிறீங்களா? சத்தியமா இல்ல. வாங்க, இந்த பரிசு எப்படி சிம்பிளா வேலை செய்யுதுன்னு நாம இப்ப பார்க்கலாம். இது ரொம்பவே ஈஸியான ஒரு 6 ஸ்டெப் ப்ராசஸ் தான். நம்ம கூகுள் பே, ஃபோன்பே எல்லாம் பயன்படுத்துறோம்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரி ரொம்ப சுலபமா முடிஞ்சிடும். வாங்க அந்த 6 ஸ்டெப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இப்ப பாருங்க, ஸ்டெப், நீங்க ஒரு கிஃப்ட் கார்டை பேங்க் டிரான்ஸ்ஃபர் இல்லனா யூபிஐ மூலியமா வாங்குறீங்க. அதை யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு டிஜிட்டலாவோ இல்ல பிசிக்கல் கார்டாவோ அனுப்புறீங்க. அவங்க அந்த கார்டை ரிசீவ் பண்ணதும் அதை அவங்களுடையதுன்னு கிளைம் பண்ணுவாங்க. இப்பதான் முக்கியமான ஸ்டெப். அவங்க கேஒய்சி முடிக்கணும். கேஒய்சினா நோ யார் கஸ்டமர்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்களோட அடையாளத்தை சரிபார்க்கிற ஒரு முறை. பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது பண்ற மாதிரி தான். இதை முடிச்சதும் அவங்களுக்கு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஃபோலியோ, அதாவது கணக்கு ஓபன் ஆயிடும். அதுக்கப்புறம் ஆர்டிஏ, அதாவது ரெஜிஸ்ட்ரார் அண்ட் டிரான்ஸ்ஃபர் ஏஜென்ட், எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. எல்லாம் கரெக்டா இருந்தா கிஃப்ட் கார்டில் இருந்த பணம் அவங்க ஃபோலியோல மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸா மாறிடும். அவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிள். ஓகே, இது எப்படி வேலை செய்யுதுன்னு இப்ப நமக்கு தெரிஞ்சிடுச்சு. அடுத்து இந்த கார்டை எல்லாரும் பாதுகாப்பா பயன்படுத்துறதுக்காக செபி சில முக்கியமான ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அதையெல்லாம் கொஞ்சம் பார்த்துடலாம். இந்த விதிகள் ரொம்ப முக்கியம். முதல்ல, ஒரு கார்டோட அதிகபட்ச மதிப்பு 10,000 ரூபாய் தான். இது எதுக்குன்னா பெரிய அளவுல பண மோசடி எதுவும் கடக்காம தடுக்கிறதுக்கு. ரெண்டாவது, இதுல திரும்பவும் பணம் போட முடியாது. இது ஒரு ஒன் டைம் கிஃப்ட் கார்டு தான், பேங்க் அக்கவுண்ட் மாதிரி இல்ல. அப்புறம் முழு பணத்தையும் ஒரே முதலீட்டுல தான் பயன்படுத்தணும். முக்கியமா வாங்கின தேதியில இருந்து 1 வருஷத்துக்குள்ள இதை பயன்படுத்திடணும். அப்படி இல்லனா போன பணம் திரும்பாதுன்னு இல்லாம பணம் கொடுத்தவங்களுக்கே திரும்பி போயிடும். இதுக்காக யாருக்கும் எந்த விதமான கட்டணமும் கிடையாது. இதுதான் ரொம்ப நல்ல விஷயம். இப்ப எல்லாருக்கும் மனசுல வர்ற முக்கியமான கேள்விக்கு வருவோம். டாக்ஸ். இந்த மாதிரி பரிசு வாங்கினா வரி கட்டணுமா? வடிவேலு சொல்ற மாதிரி வந்துட்டான்னு வரி விஷயத்தை நினைச்சு பயப்படவே வேண்டாம். இதோட வரி விதிகள் ரொம்பவே எளிமையானதுதான். ரொம்ப சிம்பிளா சொல்றேன், கேட்டுக்கோங்க. உங்க நெருங்கிய உறவினர்கள், அதாவது கணவன், மனைவி, அப்பா, அம்மா, பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், இவங்க எவ்வளோ மதிப்புள்ள பரிசு கொடுத்தாலும் அதுக்கு 1 ரூபா கூட வரி கிடையாது. ஆனா உங்க நண்பர்கள் மாதிரி உறவினர் அல்லாதவங்க கொடுக்கும்போது ஒரு சின்ன ரூல் இருக்கு. ஒரு நிதி ஆண்டுல, அதாவது ஏப்ரல் 1ல இருந்து மார்ச் 31 வரைக்கும் நீங்க வாங்குற எல்லா பரிசுகளோட மொத்த மதிப்பு 50,000 ரூபாய்க்கு உள்ள இருந்தா எந்த வரியும் கிடையாது. ஆனா ஒருவேளை அந்த மொத்த மதிப்பு 50,001 ரூபாயா இருந்தா கூட அந்த முழு தொகைக்குமே நீங்க வரி கட்டணும். ஆமாங்க, இந்த 50,000 ரூபாய், இதுதான் அந்த மேஜிக் நம்பர். இந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க ரசிகர்களேன்னு சொல்ற மாதிரி, நண்பர்கள் கிட்ட இருந்து பரிசு வாங்குறீங்கன்னா 1 வருஷத்துல இந்த லிமிட்டுக்குள்ள இருக்கான்னு மட்டும் பாத்துக்கோங்க. அப்படி இருந்தா எந்த வரி பிரச்சனையும் இல்ல. சரி, இவ்ளோ ரூல்ஸ போட்டு இவ்ளோ மெனக்கெட்டு செபி ஏன் இந்த மாதிரி ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வர முயற்சிக்குது? இதுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய நோக்கம் என்ன? வாங்க, இந்தியாவோட முதலீட்டு உலகத்துல இது எப்படி ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுதுன்னு பார்க்கலாம். செபியோட நோக்கம் ரொம்ப தெளிவானது. முதலீட்டை இன்னும் எளிமையாக்கணும். நிறைய பேரை, குறிப்பா இளைஞர்களை முதலீட்டு உலகத்துக்குள்ள கொண்டு வரணும். இந்த கிஃப்ட் கார்டு வெறும் ஒரு பரிசு பொருள் மட்டும் இல்லைங்க, இது முதலீட்டு உலகத்துக்கான ஒரு என்ட்ரி டிக்கெட் மாதிரி. இதை வச்சு ஈஸியா உள்ள வந்துடலாம். இந்த ஸ்லைட்ல இருக்கிற எண்களை பாருங்க, அதுவே ஒரு பெரிய கதையை சொல்லும். 2021ல 11 மில்லியனா இருந்த முதலீட்டாளர் கணக்குகள் வெறும் 2 வருஷத்துல 164 மில்லியனா உயர்ந்திருக்கு. 2025ல இது 259 மில்லியனை தொடுன்னு ஒரு கணிப்பு இருக்கு. பாத்தீங்களா, என்ன ஒரு வளர்ச்சி! இந்த அபாரமான வளர்ச்சிக்கு இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கிஃப்ட் கார்டு மாதிரி புதிய திட்டங்கள் ஒரு பெரிய பூஸ்டா இருக்கும். இது மூலமா பணம் சம்பாதிக்கிறது, சொத்து சேர்க்கிறதெல்லாம் ஒரு சிலருக்கு மட்டும் இல்லாம எல்லாருக்கும் சாத்தியமாகும். அப்போ
அடுத்த முறை ஒரு பிறந்த நாளுக்கோ கல்யாணத்துக்கோ போகும்போது வெறும் பணத்தை கவர்ல வைத்து கொடுக்கறத விட அவங்க எதிர்கால வளர்ச்சிக்கு உதவுற மாதிரி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கிஃப்ட் கார்டை பரிசா கொடுத்தா எப்படி இருக்கும்? ஒருவேளை நிதிச் சொத்துக்கள் தான் அடுத்த தலைமுறையின் விருப்பமான மதிப்புமிக்க பரிசு பொருளாக மாறுமா? யோசிச்சு பாருங்க. நன்றி.